இதான் என் தம்பி ஜியோகாங். நான் அவனை பார்த்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டான். ஃபேமிலி பிசினஸ நீயே தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. என்ன மேடம் சிங்கம் கர்ஜிக்குது? அது முதலைங்களோட சத்தம். இது உங்களுக்கு. உங்களை விட நான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? இருங்க, நானும் வந்துடுறேன். நான் வந்துட்டு இருக்கேன், விட்டு போயிடாதீங்க. இது என்ன இடம்னே தெரியலையே. முதலைங்க சீக்கிரம் வந்து பாருங்க. பஜார் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. டீ நான் இப்ப சாப்பிட போறேன். பால குடுங்கடா. சீக்கிரம் வாங்க, பஜாருக்கு ஏதோ ஆயிடுச்சு. சீக்கிரம் போங்க. போறேன் கத்தாதடா. இது எல்லாத்துக்கும் பூர்வ ஜென்மம் தான் காரணம். கல்வி சும்மா வளராதுன்னா முதலைக்கும் சாபத்துக்கு என்ன சம்பந்தம்? டாக்டர் தான் பையனுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார்ல. 4 நாள்ல வீட்டுக்கும் வந்துருவானா. அதோட நம்ம ஊரை சுத்தி வேலையும் போட்டிருக்கோம்ல. இனிமே முதலைங்கெல்லாம் உள்ளே வர முடியாது. நீங்க பாருங்க, ஜனலாம் தேவையில்லாம பதட்டப்பட வேண்டாம். எல்லாமே சரியாயிடும். சரியா?
ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. இது இது வந்து இது எஸ்டுவரன் crocodile. என்ன சொல்றாரு? இது நரகத்தீவுல இருந்து வந்திருக்கு. என்ன? குடிச்சிட்டு வளராத. அந்த தீவு 100 மைல் தள்ளி இருக்குது. அவ்வளவு தூரம் இது நீந்தி வந்திருக்குமா? முதலைங்க எப்படி இவ்வளவு தூரம் நீந்தி வரும்? சும்மா இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. பொதுவா அவ்வளவு தூரம் நீந்த அதுதான். ஆனா ஒருவேளை தப்பிக்கணும்னு நினைச்சா குடிச்சிட்டு மூஞ்சிக்கிட்ட வராத போ. கப் அடிக்குது. தப்பிச்சு வந்திருக்க. குடிச்சிட்டு உளராதரா. விட்டா அந்த தீவுல டைனோசர் இருக்குன்னு சொல்லி எங்களெல்லாம் பயமுறுத்த போல இருக்க. இருந்தாலும் இருக்கலாம். பத்தியா உளர ஆரம்பிச்சிட்ட பத்தியா? உன் கிடக்குறான். கிளம்பு கிளம்பு. தான் முதல்ல செத்துடுச்சுல. கிளம்பு கிளம்பு. போ போ போய் வேலையை பாரு போ. நீ வா பாட்டி. யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. போய் வேலையை பாருங்க போங்க. இங்க பாருங்க, நம்ம பழிக்கு பழி வாங்கணும் பசாருக்காக. லோஹான், உங்களை மாதிரி ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் பயாலஜிஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருப்பார்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உங்கள் மொத்த திறமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். என்னோட பேரு பான். நான் நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன், சரியா? பாத்தீங்களா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க. என் தம்பி போன போட் 3 நாள் முன்னாடி காணாம போயிருக்கு. ஓ, நரகத்தீவு பக்கத்துல இருந்து தான் லாஸ்டா சிக்னல் வந்திருக்கு. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு. இது யாருன்னு நான் அறிமுகப்படுத்தலையே. இவங்க தான் மேடம் மின்ஜூ காங். கைசன் கார்பரேஷனுக்கு முதலாளியே இவங்க தான். நம்ம நாட்டிலேயே இளமையான பெண் தொழிலதிபர் இவங்க தான். நரகத்தீவுக்கு நாங்கள் போகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்களால் மட்டும்தான் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போக முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல கண்ட கண்ட மிருகங்கள்லாம் இருக்குமாமே. முதல்ல எங்களை பற்றி படிக்கிறதுல நீங்கள் பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு கேள்விப்பட்டோம். அதனால் நீங்கள் தான் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனோம். இது வெறும் அட்வான்ஸ் பணம் மட்டும்தான். திரும்பி வந்தப்புறம் இந்த மாதிரி டபுள் மடங்கு கொடுக்குறோம். ம், 20 மடங்கு பே பண்றேன். 100 மடங்கு பே பண்றேன். ஐயோ, அவசரப்படாதீங்க மேடம். பணத்தை கொடுத்தா மட்டும் எல்லாம் கிடைச்சிடாது. கேவலம் பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறீங்களா? உங்களை வேலை செய்யறதுக்காக தானே நாங்கள் கூப்பிடுறோம். உங்களோட ஆராய்ச்சியும் பணம் இல்லாம தான் நின்று போயிருக்குன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு பணமும் தேவை. எவ்வளோ வேணுமோ சொல்லுங்க. ஆனால் அந்த நீங்கள் இடத்த எதுக்காக நரகத்தீவுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த தீவில் தன்னோட இனத்தையே சாப்பிட்ற 3000 முதலைங்க இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல முக்கால்வாசி பகுதியில் மாயஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பாய்சனஸ் கேஸும் இருக்கு. அந்த இடத்துக்கு மாஸ்கே போட்டு போனாலும் செத்து போயிடுவாங்க. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, உயிரை பணையம் வைக்க முடியாது. நீ கத்தி வைக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா என்ன? ஸ்டீவ் விடு. என் தம்பி என்ன மாதிரி கிடையாது. அந்த தீவுக்கு அவன் ஆராய்ச்சி பண்ணதான் போனான். அவனும் உங்களை மாதிரி ஒரு பயாலஜிஸ்ட் தான். ஆராய்ச்சி பண்ற டீம் கூட தான் அவன் போனான். உங்க ஃபியான்சே கூட ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இறந்து போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அட்லீஸ்ட் என் தம்பியவாது காப்பாத்துங்க.
ஐயோ, வேர்ல்டுலயே பெஸ்ட் பயாலஜிஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாடுறா. அவங்க நம்பர்லாம் எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பு. பாஸ், நான் வேணும்னா அவனை அடிச்சு இழுத்துட்டு வரவா? வேண்டாம் ஸ்டீவ். ஏய், நான் வரேன். போட்டை ஏற்பாடு பண்ண சொல்லவா? அந்த இடத்துக்கு போட்ல எல்லாம் போக முடியாது. என்ன மிஸ்ஸஸ் காங், எதுக்கு உங்க சொந்த பிளேன்லாம் இதுக்காக கொண்டு வந்தீங்க? அங்க பாருங்க, கோழி எல்லாம் ஏத்திருக்காரு. பிளேன் மொத்தமும் நாறுது. இந்த தீவை சுத்தி நிறைய கோரல் ரீஃப் தான் இருக்கு. படகுல இந்த இடத்துல நெருங்க கூட முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க தம்பி வந்த ஷிப் இந்த இடத்துல தான் கிராஷ் ஆயிருக்கும். இங்கிருந்து இந்த வழியா தான் தீவுக்கு போயிருக்கணும். ஒருவேளை அப்படி போலனா செத்து போயிருப்பா. ஏன்னா வேற எந்த பக்கம் போயிருந்தாலும் சரி, அந்த மியஸ்மா கேஸ் அவனை கொன்னுடும். ஏய், என்ன தைரியம் இருந்தா உங்க தம்பி செத்து போயிருப்பாருன்னு சொல்ற? சரி, நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? இடம் வந்துருச்சு, ரெடியா இருங்க. என்னது, இடம் வந்துருச்சாமா? ஆமா, வந்துருச்சு. யோ, என்ன பண்ற? பிளேன் என்ன லேண்ட் ஆகல. பிளேனை லேண்ட்லாம் பண்ண முடியாது. இப்படியே தண்ணியில குதிச்சு அப்படியே நீந்தி போக வேண்டியதான். விளையாடாதயா, சத்தியமா சொல்றேன். சத்தியமா என்னால குதிக்க முடியாதுயா. அங்க போக வேற வழியே கிடையாது. மிஸ் காங், என்ன பண்றீங்க? நில்லுங்க. பாஸ், பயமா இருந்தா வராத. அடச்சே, டேம் இட். இந்த தீவு ரொம்ப பெருசு. நம்ம எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்? அந்த பக்கம் போனா ஒரு வேலை இருக்கு. காத்து பலமா அடிக்கிறதுனால மியாஸ்மா கேஸ் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேலை அவங்கெல்லாம் உயிரோட இருந்தா அப்ப நிச்சயமா அங்கதான் இருக்கணும். மிஸ் காங் உயிரோட இருப்பாங்களா? அந்த பக்கமா ட்ரோனை விட்டு செக் பண்ணு. அங்க வெறும் புதராதான் இருக்கு. மேல இருந்து பார்த்தாலும் நம்ப முடியாது. இந்த தீவை பத்தி எனக்கு தான் தெரியும். பின்னாலே வாங்க. இந்த ஆள் இருக்கானே, இவன் ரொம்ப ஓவரா பண்றான். தொடாத. இதெல்லாம் முதலைங்களோட முட்டை. ஜாக்கிரதையார. இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கோம். இது என் தம்பி வந்த ஷிப். அவங்க இங்கதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தேடி பாருங்க. ஓகே, நீ அந்த பக்கம் போ. நீ என் கூட வா. சீக்கிரம். சீக்கிரம். யா ஜெஹா,
நான் கூப்பிடுறது கேக்குதா? ஜிஹோ! ஏய், கத்தாத, சத்தம் போடாத. என் தம்பிக்கு கேட்க வேண்டாமா? ஜிஹோ! என்ன காரியம் பண்ணிருக்க பாத்தியா? இப்ப இங்க இருந்து போயாகணும். மிஸ் காங், நான் ஸ்டீவ் பேசுறேன். நீங்க உடனே இங்க வரீங்களா? அவங்க இந்த பக்கம் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த பக்கம் மியாஸ்மா கேஸ் இருக்கு. மாஸ்க் இல்லாம அந்த பக்கம் போயிருக்கவே முடியாது. ஏ ஸ்டீவ், இந்த பக்கம் ஒரு குகை இருக்கு. பாஸ், பயப்படாத. ரத்தம் கசிஞ்சு செத்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். உடம்புல கொஞ்சம் கூட ரத்தமே இல்லை. ஆனா இப்படி தொங்கிட்டு இருக்குன்னா ஏதோ வித்தியாசமா இருக்கு. இவனும் என் தம்பியோட ஷிப்ல தான் வந்திருக்கான். அங்க பாருங்களேன், அவன் முகத்துல அசைவு தெரியுது. அட்டப்பூச்சி. ஏமாலையும் ஒட்டிக்கிச்சு. ஐயோ, என் முதுகுல ஏதோ எறும்பு கடிக்குதுன்னு நினைக்கிறேன். கத்தாம அப்படி திரும்ப. எறும்பா கொசுவா? சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. சீக்கிரம் போலாம். சரி, வாங்க. அடச்சே, அங்க பாருங்க. அதுங்களை சுட்டு தள்ளுங்க. வேண்டாம், நிறுத்துங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. வேகமா போங்க, சீக்கிரம். அடச்சே. யார் மாடி சூட்டு போச்சே? ச்சே, என்ன இது? ராணுவத்துல சண்டை போட்டப்ப கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது. இது ஒண்ணு போர்க்களம் இல்ல, இது நரகம். என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இரு.
கொஞ்சம் வலிக்கும். ஏய் லூ, இதெல்லாம் இங்க இருக்கும்னு தெரியாதா உனக்கு? என் சூட்டு போச்சு, விட்டுருந்தா என்னையும் சாப்பிட்டுருக்கோம். சும்மா கத்திட்டு இருக்காத, அப்புறம் முதல்ல வந்து சாப்பிடும். வரட்டுமே, கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல, சண்டை போட ஆளுங்களும் இருக்காங்க. முதல்ல என்ன டைனோசரே வந்தாலும் கொன்னுடுவோம். பெரிய ஊர்ல இல்லாத முதலைங்க வர சொல்லி அவன் முதலைங்களை வர சொல்லி. காப்பாத்துங்க, பொதுக்குழியில விழுந்துட்டேன், பொதுக்குழியில விழுந்துட்டேன், காப்பாத்துங்க. கண்ணாடி இங்க இங்க டைனோசர் இருக்கு. இது முதலையோட கால் தட மாதிரி தெரியுது. இது என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? எவ்வளவு பெரிய முதலையெல்லாம் இந்த தீவுல உயிர் வாழவே முடியாது. ஒருவேளை மரபணு மாறி இருக்குமோ? அப்ப மத்த முதலைங்க இது கிட்ட இருந்து தப்பிக்க தான் முயற்சி பண்ணோம். என்ன சொல்றீங்க? நான் நினைக்கிறது சரியா இருந்தா நம்ம கையில இருக்கிற இந்த ஆயுதங்கள்லாம் அதுக்கு முன்னாடி வேலைக்காகாத. கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருந்தா எப்படி? யாராவது நம்மளை ஏமாத்த கூட இப்படி பண்ணிருக்கலாம். எனக்கு உன்னை பார்த்ததுல இருந்தே ரொம்ப எரிச்சலா இருக்கு. குடிச்சுக்கிட்டே வேற இருக்க. நீ சரியான பயந்தாங்கொல்லி. உன்னை போய் நாங்க கூட்டிட்டு வந்த பாரு. ஸ்டீவ், இன்னும் 2 மணி நேரத்தில் இருட்டிடும். அது வரைக்கும் இங்கே இருக்கணும்னா தாராளமா இருங்க. அதான் உங்க ஃபியான்சியோட பேரா? உங்க கத்தியில ஒரு பேர் பார்த்தேன். அவன் எனக்கு கொடுத்த கடைசி கிஃப்ட் இதுதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்தோம். ஆனால் இங்கேருந்து நான் மட்டும்தான் தப்பிச்சு போனேன். கவலைப்படாத, உன் தம்பி எப்படியாவது நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அட கடவுளே, ட்ரோனை ஏதோ அட்டாக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நோ 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 நோ, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. நேற்று நைட்டு இங்கே யாரும் தங்கியிருக்காங்க, ஆனால் அவசர அவசரமாக கிளம்பியிருக்காங்க. உனக்கு மட்டும் எப்படியா இதெல்லாம் தெரியுது? என்ன இந்த கல் உங்ககிட்ட வந்து சொல்லுச்சா? ஐயோ, அழாதீங்க மிஸ் காங், அழாதீங்க மேடம். நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க தம்பியை காப்பாத்தாம இந்த இடத்தை விட்டு நம்ம போக மாட்டோம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேனா? மேடம் போகாதீங்க, நில்லுங்க.
மேல வாங்க. என் தம்பி எங்க? சியாவோ எங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்டுட்டே இருக்கேன், சும்மா இருக்கீங்க? ஹலோ, என்னாச்சு? ஏந்திரிங்க, ஏந்திரிங்க, ஏந்திரிங்க. அவர் மயங்கிட்டாரு. இதுக்கு மேலே போனால் மியாஸ்மா நம்மளை கண்டிப்பாக கொண்டுட்டோம். இதுக்கு மேலே முன்னேற முடியாது. என்னங்க? சாயந்தரம் ரொம்ப ஓவரா கத்திட்டேன்ல. என்ன பண்ணுறது? எனக்கு வேண்டப்பட்டவங்க மாட்டிருந்தாலும் நானும் இப்படி தான் மோசமாக கத்திருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஃபியான்ஸே இங்கே தான் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். பரவாயில்ல விட, அதெல்லாம் முடிச்சு போன கதை. நீ சொன்னதும் ஒரு வகையில் சரிதான். அவள் செத்ததும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அப்படி இருக்கிறதும் பிடிக்கல. என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியல. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலாக உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். நான் பணத்துக்காக ஒன்றும் வரல, அந்த கிராமத்துக்காகவும் நான் ஒத்துக்கல. ஆனால் எதுக்கோ நான் வந்துட்டேன். ஏன்னா அவங்கள இன்னும் மறக்க முடியலல்ல. நீங்க இந்த அளவுக்கு குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு நிச்சயம் இருந்தது. திரும்பி போனதை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, அதை விட அதை பற்றி பேச வேண்டாம். சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் அவனை விட 4 வயசு பெரியவ. அவனுக்கு அக்காங்கிறத விட நான் ஒரு அம்மா மாதிரி. அப்பாவோட பிஸ்னஸை அவன் தான் எடுத்து நடத்துவான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா பயாலஜிக்கல் ரிசர்ச் தான் அவனுக்கு பிடிச்சிருந்தது. எப்ப அவனை பார்த்தாலும் ஒரே சண்டை தான். ஆக்சுவலா தப்பு என் மேல தான். அவனுக்கு பிடிக்காத விஷயத்த திணிக்க பார்த்தேன். ஆனா அவனுக்கு என்ன வேணும்னு யோசிச்சே பார்க்கல. அமைதியா இருங்க. அவன் தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா கழுத்தை பிடிச்சிட்டான். அங்கேயே சாவணும்னு விட்டு வந்திருக்கணும். இவனை அவனை காப்பாத்தினதுக்கு என் உயிரை எடுக்க பார்க்கறான். நீங்க 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 எல்லாம் யாரு? பயப்படாதீங்க, நான் பீட்டர் காங்கோட அக்கா. உங்க ஆராய்ச்சி டீம்ல அவரும் ஒருத்தர். அந்த ஆள் எல்லாத்தையும் மறந்துட்டார் போல இருக்க. உங்க கப்பல் கவுந்து போச்சு. நாங்கெல்லாம் உங்களை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போக வந்திருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நீங்க என்ன சொல்றதுக்குள்ள விடிஞ்சிட போது பார்த்து. என் பேரு லிவ்கி. நானும் இந்த கப்பல்ல ஒரு இன்ஜினியர். என் தம்பி எங்க இருக்கான்? நாங்க எல்லாரும் பிரிஞ்சு ஓடி வந்துட்டோம். சில பேர் அந்த பக்கம் போனாங்க, நாங்க இந்த பக்கம். இந்த தீவு முழுக்க முதலைங்க மட்டும்தான் இருக்கு. பெரிய பெரிய முதலைங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நாங்க இங்க வந்ததே அதுங்களை கொல்றதுக்காக தான். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
காப்பாத்துங்க ஜார்ஜ் காப்பாத்துங்க வேண்டாம் நகராம அப்படியே நில்லுங்க. இவ்வளவு ஆபத்தான இடம்னு சொல்லவே இல்ல. ஜாக்கிரதையா இருங்க. இது அஃப்லேஷியா பூன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அமேசான் காடுகளில் தான் இருக்கும். இது ஒரு விதமான விஷச்செடி. இது பொதுவா மங்கோலியால தான் விளையும். ஆனா இதுங்கெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. தலை 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 அங்க இருக்கு, தலை அங்க இருக்கு, தலை 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 அங்க அங்க தலை இருக்கு. இவங்கெல்லாம் செத்து ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும். இது வேற ஏதோ ஒரு குரூப் போல இருக்கு. இந்த தீவுல வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா? ஒருவேளை அந்த விஷச்செடி இவங்க எல்லாரையும் கொண்டு போட்டிருக்குமோ? முதல்ல தான் கொண்டு இருக்க. ஒரே ஒரு முதல்ல. ஒரு முதலையா? அப்ப எவ்வளவு பெரிய முதலையா இருக்கும்ல? அப்படின்னா நாம பார்த்த கால் தடம் உண்மைதான். இங்க ஒரு மெகா கிராக்கடைல் இருக்கு. இந்த டெட் பாடிலாம் பார்க்கும்போது குறைஞ்சது 10 மடங்காவது பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய முதலையை நாம எப்படி எதிர்க்க முடியும்? எனக்கு என்னமோ உங்களோட தம்பி இங்க ஐம் சாரி. அநேகமா உங்களோட தம்பி செத்து போயிருப்பான்னு சொல்றீங்களா? அவனை காப்பாத்த தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். நம்ம இப்பவே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் சாக வேண்டியதான். போது நிறுத்து. இங்க பாருங்க பாஸ், உங்க தம்பியை காப்பாத்துறது முக்கியம்தான். அதுக்காக எங்க உயிரை எப்படி பணைய வைக்க முடியும்? நீ சரியா தான் சொன்ன. இது நிஜமாவே நரகம்தான். நரகத்துல இருக்க வேண்டிய கொடிய மிருகங்கள் எல்லாம் இங்க இருக்கு. போர்க்களத்துல வேணும்னாலும் சாகலாம். ஆனா நிச்சயமா இந்த இடத்துல நான் சாக கூடாது. என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? நீங்களும் கிளம்புறீங்களா? நீங்களும் இங்க இருந்து கிளம்ப போறீங்களா? உங்க எல்லாருக்கும் பணம் தானே வேணும். எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, நான் இப்பவே தரேன். இந்தாங்க, இந்தாங்க. இன்னும் வேணுமா? இது பத்தலையா? நல்லா கேட்டுக்கங்க. என் தம்பி செத்தே போயிருந்தாலும் அவன் பணத்தோட தான் இங்கிருந்து போவேன். ஏ ஸ்டீவ், நீ இவ்வளவு பெரிய கோழையா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன தைரியம் உனக்கு? என்ன தைரியம் உனக்கு? மிஸ் காங், இருங்க, நான் வந்துடுறேன். ஹேய் மேடம் நில்லுங்க.
ஐயோ போயிட்டே இருக்கீங்களே, நில்லுங்க மேடம். மிஸ் காங், ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ். இந்தாங்க உங்கள் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பத்திரமா வச்சுக்கோங்க ப்ளீஸ். என்ன மறுபடியும் தூக்கி போடுறீங்க? வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நான் பணத்துக்காகலாம் வரல மேடம். உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தால் மட்டும்தான் வந்தேன். உங்களுக்காக உயிரே கொடுப்பேன் மேடம். கீழே என்னமோ இருக்கு மேடம். இது பார்க்க லிஃப்ட் மாதிரி இருக்கு. நீங்கள்லாம் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கீழே என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் வந்த ஆபத்து தான். ஐயா சாமி, நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். மேடம்க்கு துணையா நான் இங்கேயே இருக்க போறேன். உங்க கூட நானும் வரேன். என் தம்பியை கண்டுபிடிக்கணும். என்ன பண்றீங்க? என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. ஜீஹோ என் டீம்ல இருந்ததால நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால நான் உங்க கூட வரேன். நீயும் போ. பைக் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் இங்கே இருங்க. என்ன இடம் பாயுது, ரொம்ப குளிருது. பின்னாடி போங்க. பொதுவாக பகல் நேரத்தில் இதுங்க வேட்டையாடாதுங்க. யாராவது இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு கேக்குதா? ஜீஹோ, ஜீஹோ. மாஸ்டர், இது ரிசர்ச் லேப் மாதிரி இருக்குல்ல? நம்ம பிரிஞ்சு போகலாம். ஏதாவது பார்த்தீங்கன்னா இதில் சொல்லுங்க. ஓகே. ஹலோ மாஸ்டர். மாஸ்டர் கொஞ்சம் வாங்கலேன், கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அங்க பாருங்களேன், யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. காப்பாத்துங்க. என்னால இந்த கதவை திறக்க முடியல.
காப்பாத்துங்க 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 Are you okay? காப்பாத்துங்க காப்பாத்துங்க வேண்டாம் போகாதீங்க. எல்லாரையும் காப்பாற்ற நாம இங்கே வரல. கரெக்டு தான். ஆனால் எப்படி தெரிஞ்சு சாக விட்டுட்டு போக முடியும்? அப்போ நம்ம செத்துருவோம். நமக்கு எதுவும் ஆகாது. ஓகே, சரியா சொன்னீங்க. உங்களுக்கு தான் இந்த தீவை பற்றி எல்லாம் தெரியும்னு சொன்னாங்களே. நீங்கள் இங்கே இருங்க, நானே போயிட்டு வரேன். காப்பாத்துங்க ஹலோ, காப்பாத்துங்க திரும்புங்க. காப்பாத்துங்க டெலிஃபோன் பக்குன்னு சொல்லுவாங்க. மனித குரல் மாதிரி ஏதாலும் ஒலி எழுப்ப முடியும். ஓ மை காட். வேண்டாம் மைக், வேண்டாம். வாங்க போயிடலாம். வாங்க. மைக், மைக், என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. நான் போறேன். வேண்டாம், இருங்க மேடம், அது ரொம்ப டேஞ்சர். நீங்க இங்கே இருங்க. ஸ்டீவ், நீ போ. ஜார்ஜ், என்ன டென்ஷன் ஆயிட்டீங்களா? இது ஒரு குட்டி முதல்ல. ஐயோ, அடச்சே! சுடியா சுடியா. Come on, போயிடலாம் வாங்க. இருங்க, வரேன். வாங்க. மேடம் பாத்து. ஐயோ, வந்துருச்சு. பாத்து, வருது வருது. வாங்க, நிக்காதீங்க.
நான் கீழே போகிறேன். போய் எங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஜாக்கிரதை. டிசம்பர் 5ஆம் தேதி எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 19138 அது பொழைச்சிக்கிச்சு. எங்க டீம் மெம்பரையும் அது முழுங்கிருச்சு. கொடூரமான மிருகத்தை நாங்க உருவாக்கிட்டோம். பெரிய தப்பு பண்ணிட்டோம். ப்ரொஃபஸர், இங்கே யாருமே இல்லை. வாங்க நம்ம திரும்ப போயிடலாம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்ன சொல்கிறீங்க ப்ரொஃபஸர்? நான் தான். நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. உன்னால மைக் செத்து போயிட்டான். அவன் செத்து போனது உங்களால தான். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. விளக்கமாவே சொல்றேன். இந்த ரீசர்ச் லேபுக்கு நான் தான் முதலாளி. இப்படி அநியாயமா மரபணு ஆராய்ச்சி பண்றீங்களே. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ஆராய்ச்சியிலும் ஏதாவது மிருகங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. நீங்க தான் முதல்ல இங்க எக்ஸ்பர்ட் ஆச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, crocodile உடம்புல இருக்க புரோட்டீன் சில வியாதிகளை எதிர்த்து போராடும். உண்மையை சொல்லணும்னா இந்த ஆராய்ச்சியே கேன்சரை குணப்படுத்துற மருந்துகளை முதலையோட ரத்தத்துல இருந்து எடுக்கிறதுக்காக தான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. மனுஷ உடம்பு அதுக்கு ஏத்துக்காது. crocodile புரோட்டீனுக்கு ஏத்துனா அலர்ஜி தான் ஏற்படும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா இங்க ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த மெகா crocodile நாங்க உருவாக்குனது தான். 10 நாள் இங்க இருந்து எந்த தகவலும் வரல. நான் இங்க பிளைன்ல வந்தப்போ மியாஸ்மாவால என் பிளைனும் கிராஷ் ஆயிடுச்சு. 2 நாள் இந்த தீவுல தனியா கஷ்டப்பட்டேன். இது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. உண்மையை சொல்லணும்னா என் உயிரை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லி ஆகணும். அவ்வளவுதான், எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நீங்க தான் crocodile எக்ஸ்பர்ட் ஆச்சே. அந்த மெகா crocodile பிடிக்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நாம 2 பேரும் சேர்ந்து இந்த மருத்துவ வரலாற்றிலே பெரிய சாதனையை படைப்போம். மருத்துவ வரலாறா? இங்க இருந்து அத்தனை பேர் செத்து போயிருக்காங்க.
எல்லாத்துக்கும் உங்க பேராசை தான் காரணம். அறிவியல்ல சாதிக்க சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும். எனக்கு பேராசைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா கேன்சரை குணப்படுத்தணும் அது பேராசையா? முதலையோட ரத்தம் ஒரு டியூப்ல எடுத்தா அதை வச்சு 500 பேரை காப்பாத்தலாம். அப்புறம் அவங்க வாழ்நாள்ல மறுபடியும் கேன்சர் வரவே வராது. ஆனா பேராசையில இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. நீங்க சொல்ற மாதிரி மருந்தை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா அது பணக்காரங்களுக்கு மட்டும்தானே வைப்பீங்க. ஏழை மக்கள் கேன்சர் வந்து செத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மருந்தை ஃப்ரீயா கொடுப்பீங்களா? நான் ஒரு பிசினஸ் மேன், முதலீடுக்கேத்த லாபம் வேணும்ல. இந்த டயலாக போலீஸ் கிட்ட சொல்லு. இப்ப மரியாதை என் கூட வா. போ. என்ன மன்னிச்சிருங்க, இந்த ரகசியம் தெரிஞ்ச யாரையும் நான் விட மாட்டேன். ஓடுங்க, வாங்க சீக்கிரம் சீக்கிரம். மேம் வேகமா ஓடுங்க, ஓடுங்க. இதுக்கு மேல ஓட முடியாது. முதல்ல நிச்சயம் பிடிச்சிடும். நம்ம பிரிஞ்சு போலாம். முதல்ல கிட்ட இருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு முன்னாடி நான் ஓடி போயிட்டா போதும். என்ன சொல்றீங்க ஸ்டீவ்? நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன். பணம் தான், ஆனா உயிர் தான். என்னை விட அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ வருது வருது. மேடம் நீங்க போங்க மேடம். விட்டு போகாதீங்க. ஐயோ வருது. மேடம் நம்ம கதை முடியுது. அக்கா, சியா, அக்கா, சியா, அக்கா, மாஸ்டர் காங், உனக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு நிச்சயமா தெரியும். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது ஆபத்தான இடம். உன்னை தேடிதான் வந்தோம். உனக்கு ஒன்னும் ஆகல. எனக்கு ஒண்ணு இல்ல. மத்தவங்க எல்லாரும் எங்க? யாருமே
கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க தம்பி கிடைச்சிட்டாரு போல இருக்கு. பரவாயில்லையே. யார் இவரு? அப்ப நீங்க என் தம்பியோட க்ரூ இல்லையா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? சரி விடுங்க, உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. உன்னை போய் காப்பாத்தணும் பாரு. மகனை நான் மட்டும் இறங்கி வந்தேன். யோ அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருதியா? இறக்கி விடியா? ஆத்திரத்தை கூட நான் அடக்கிப்பேன். இறக்கி விடியா? கஞ்சி கேட்குறேன். ஜிஹா, மறுபடியும் இவ்ளோ சீக்கிரம் பிரிவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லக்கா, இதெல்லாம் ஏன் தப்பு தான். நான் உங்களை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நீங்க சொன்னதை கேட்டிருக்கணும். இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லக்கா, ஏன் தப்பு தான். நான் தான் வீட்டை விட்டு. மேடம் காங், ஜிஹாவ், நீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். வாழ்க்கையில மேல போயிடலாம் நீங்க வந்தேன். கடைசியில ஒரே அடியா மேல அனுப்பிடுவாங்க போல இருக்கு. லவண்ண அண்ணா, உங்களை தானே அண்ணா, கொஞ்சம் இறக்கி விடுங்கண்ணே. உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்கோங்கண்ணே. யோ, இவ்வளவு கஞ்சிரனே ஈவ இறக்கமா இல்லையா உனக்கு? அவுத்து விடியா போனோம். கத்தாத, கொஞ்சம் வாயை மூடு. மிஸ் காங், இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே தொங்கிட்டு இருந்தா நான் செத்தே போயிடுவேன் மேடம். முதல்ல கூட சாப்பிட தேவையில்ல. உடம்புல இருக்கிற ரத்தம் போயிட்டு இருக்கு மேடம். ஒரே மயக்கமா இருக்கு. ஐயோ, முதல்ல வந்துருச்சு. காப்பாத்துங்க. ஐயோ, முதல்ல ஐயோ, சுடு. இந்த பக்கம் சாய்ங்க. சீக்கிரம் சுடியா, ஏதாவது பண்ணு, எங்களை காப்பாத்து. யோ, என்னையா ஒழுங்கா சுடியா, அது ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. கடவுளே. இப்போ அது இறக்கி விடியா? அதான் மயங்கிருச்சுல்ல. சீக்கிரம் இறக்கி விடு. அற்புதம். மாஸ்டர், அவுத்து விடுங்க. ஒண்ணுமே ஆகாம கிடைச்சிருக்கு. மேடம், நான் உங்களுக்கு அவுத்து விடுறேன். கிட்ட வாங்க மேடம். சீக்கிரம் அவுத்து விடுங்க. அவுத்துட்டு தான் இருக்கும். சீக்கிரம்.
நான் செத்த மாதிரி படுத்துக்கிறேன். செத்த மாதிரி படுத்தாலும் முதல்ல விடாது. சரி. அம்மா. ஐயோ. கால் வலிக்குதே. அம்மா. மாஸ்டர் அக்கா வேண்டாம் ஜியோ நில்லுங்க. வேண்டாம் என்ன விடு. அக்கா வேண்டாம். அக்கா போகாதீங்க. என் அக்காவை தூக்கிட்டு போயிடுச்சு. உன்னை காப்பாத்த அவங்க வந்தாங்க. லோஹான் 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 நான் எடுத்து விடுறேன். அசையாம அப்படியே இருங்க. நான் பொழைக்க மாட்டேன். வேண்டாம், நீ சொன்னது சரிதான். பேராசையால நான் அழிய போறேன். அந்த அந்த முதலியோட உடம்புல மொத்தம் 7 விதமான விஷக்கிருமிகள் இருக்கு. அதை அவ்வளவு சீக்கிரமா சாகடிக்க முடியாது. சாகாது. அதுகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. துப்பாக்கிய வச்சு அதை நிச்சயமா சாகடிக்க முடியாது. இங்கிருந்து போயிடுங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம். Come on. கண்ணை மூடாதீங்க. முடிச்சிட்டுருங்க. கண்ணை மூடாதீங்க. Come on. Steve. ஐம் சாரி. உங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு எப்பவும் உங்களை பத்தி தான் கவலை மாஸ்டர் காங். யாருக்காவது கேக்குதா? ஹலோ, கேக்குதா? அக்கா உயிரோட தான் இருக்கியா? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏதோ குகை மாதிரி இருக்கு. இங்க ஒரே டெட் பாடியாவும் இருக்கு. கவலைப்படாத அக்கா, நாங்க வரோம். கண்டிப்பா வரோம். உன்னை விட்டுட்டு போக மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வரோம்க்கா. அக்கா கேக்குதா?
கேக்குதா? நான் நிச்சயம் பொழைக்க மாட்டேன். என்ன விட்டுரு. தயவு செஞ்சு நீயாவது போய் பொழைச்சுக்க. அக்கா சொன்னா கேளு. வாங்கண்ணா. சொல்லுங்க மேடம், நான் இங்கே தான் இருக்கேன். என்னை விட நீங்க பெரியவர். என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி நீங்க. எங்க கம்பெனியை இனிமே நீங்க தான் நடத்தணும். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். நான் உங்ககிட்ட தான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். லோஹான், இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ். என் தம்பியை எப்படியாவது பத்திரமா கூட்டிட்டு போங்க. இது என் கடைசி ஆசை. இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போயிடுங்க. அக்கா அக்கா எங்கக்கா இருக்கீங்க? அக்கா கேக்குதா? அக்கா எங்க இருக்கீங்க? மாஸ்டர் காங், உங்க அக்காவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களை இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு. அவங்களை எப்படி விட்டுட்டு போறது? அவங்க என்னுடைய அக்கா. இந்த ஆறுல மொத்தமா 3 குகைகள் இருக்கு. தெற்கு பகுதியில் இங்க ஒரு குகை இருக்கு, வடக்கு பகுதியில் இங்க ஒன்று இருக்கு. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி. ஆனா அதுக்குள்ள ஒரு முதலையால் அவ்வளவு தூரம் நீந்த முடியாது. அப்படின்னா உங்க அக்கா இந்த 3வது குகையில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்றது? அங்க போலான்னு சொல்றியா? நம்ம அங்க போனோம்னு வை, அப்புறம் அது நம்மள சாப்பிட்டுரும். நான் இவங்க அக்காவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இவரை இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு. என் ஃபியான்ஸை என்னால் காப்பாற்ற முடியல. ஆனா இந்த தடவை நிச்சயமா இவளை விட மாட்டேன். நாம போய் காப்பாற்றுவோம். ஜியோ, நீ போய் அங்க பாரு. பேன், நீ அந்த பக்கமா போய் பாரு. அதோ அங்க ஒரு குகை தெரியுது பாருங்க. லுவோ, என்னாச்சு? அது நான் என்னன்னு சொல்லு. என்னால் இதுக்கு மேலே வர முடியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆனால் என்னால் இதுக்கு மேலே வர முடியாது. காரணமே இல்லாமல் சாக நான் தயாராக இல்லை. ஆனால் மேடம் என்ன கோழைன்னு நினச்சிப்பாங்களேன்னு பயமாக இருக்கு. நாங்கள் திரும்பி வரலன்னு வை. இது அமுக்க யாராவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக வருவாங்க. பார்க்கலாம் பேன், வா போலாம். ஏய், நான் பேசுறது கேக்குதா? இங்க வா. ஏய்,
கேக்குதா இல்லையா? வான்றல, நான் இங்கதான் இருக்க. வா, இங்க வா. கேக்குதுல? கத்தாதீங்க, நாங்க உங்களுக்காக தான் வந்திருக்கோம். ஓகே, அமைதியா இருங்க. எனக்காகவா வந்தீங்க? ஆமா, வாங்க போலாம். வாங்கக்கா, வாங்க. பின்னாடி தான் வருது. உங்களை கிளம்ப தானே சொன்னேன். உங்களை எங்கேயா விட்டுட்டு போனா எனக்கு யார் பணம் கொடுப்பாங்க? அது வந்துடுச்சு, சீக்கிரம். இதுக்கு மேல வேகமா போக முடியாது. குதிங்க. நீங்க போங்க. அப்போ நீங்க சொல்றத கேளுங்க, இல்லைன்னா எல்லாரும் செத்துருவோம். நீங்க போங்க, போங்க, சீக்கிரம் போங்க. போங்க போங்க மேடம், போங்க போங்க. நீ எதுக்கு திரும்ப வந்த? நான் ஹீரோலாம் கிடையாது, ஆனா விட்டுட்டு போற அளவுக்கு நான் கெட்டவனும் கிடையாது. அது வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க.
மேடம் இனி குடிக்க மாட்டீங்களா? எத்தனை நாளைக்கு தான் அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்கிறது? எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும்ல. ம். ஜீஹோ அங்க பாருங்க, நம்மள காப்பாத்துறதுக்கு வந்துட்டாங்க. ஹலோ, இங்க பாருங்க, இங்க இருக்கோம். சீக்கிரம் வாங்க, இனிமே நம்ம சாக மாட்டோம். ஐயோ முத்தெல்லாம் கொடுக்காதீங்க. என்ன பண்றீங்க நீங்க? நம்ம வாழ போறோம்.